மதம் மனிதனுக்கு அவசியமா? மதமே இல்லைன்னு சில ஒழுக்கங்கள் மனிதனுக்கு தெரியாது. ஆலயங்களுக்குள்ளாக வரும் பொழுது முதல் ஒழுக்கமே காலிலே இருக்கின்ற செருப்புகளை வெளியே கழற்ற வேண்டும். ஏன்னு சொன்னா அவன் கடாமடான்னு வருவான். முதல்ல உள்ள வரும்போது நீ பயத்தோட உள்ள வா. மதத்தை நம்ம குற்றப்படுத்துவது தவறு. அந்த மதத்திலே அதிகமான மூட நம்பிக்கையை கொண்டு வரான் பார்த்தீங்களா, அவன் தான் சனியை முடிச்சவன். வணக்கம் சார். வணக்கம். சார், மதம் மனிதனுக்கு அவசியமா? மதம் மனிதனுக்கு அவசியம்னாக்கா, மதமே இல்லைன்னு சில ஒழுக்கங்கள் மனிதனுக்கு தெரியாது. மதங்கள் மனிதர்களுக்கு கடவுளை குறித்து, மனித பண்புகளை குறித்து, மனித அன்புகளை குறித்து, மனித ஒழுக்கங்களை குறித்து கடவுளின் பெயராலே மனிதர்களுக்கு போதனை செய்கிறார்கள். எனவேதான் ஆலயங்களுக்குள்ளாக வரும் பொழுது முதல் ஒழுக்கமே காலிலே இருக்கின்ற செருப்புகளை வெளியே கழற்ற வேண்டும். ஏன்னு சொன்னா அவன் கடாமடான்னு வருவான். முதல்ல உள்ள வரும்போது நீ பயத்தோட உள்ள வா. அப்படின்னா நீ கடவுளுக்கு பயந்து வா அப்படின்னு சொல்லலாம். கடவுள் பார்க்குறானா இல்லையா தெரியாது இல்லையா. கடவுள் அவனை செருப்பு கழட்டுன்னு சொல்லலை. மதம் சார்ந்த தலைவர்கள் அந்த ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது ஒழுக்கத்தை முதல் படியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். வெளியில சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கவன அப்படியே உள்ள வர முடியாது. வெளியே போட்டு தான் வரணும். அப்படி உள்ள சிகரெட் பிடிச்சிருந்தாக்கா நோ 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 அப்படின்வாங்க. அது ஒரு ஒழுக்கம் தான் ஆக்சுவலா. அவன் அந்த ஆலயத்திற்குள்ளே வருகிற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு ஒரு 10 சிகரெட் பிடிக்காம இருக்கான் பார்த்தீங்களா, அது அவனுக்கு ஒரு நோயை வரவிடாமல் ஒரு நீடி ஆயுளை கொடுக்கின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது ஆக்சுவலா. குடி போதையிலே தள்ளாடிட்டு வரான்னு வச்சுக்கேன், இல்லை இல்லை உன்னை அலோ பண்ண மாட்டோம். நீ குடிக்காம இருந்தீன்னா உள்ள வா. அப்போ குடிக்காம இருந்தான்னா தான் அவனால் உள்ள வரணும்னு அவனுக்கு மைண்ட் செட் கொடுக்குறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், இல்லை மசூதிக்கு போகணும், இல்லை கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா அவன் குடிக்காமல் இருப்பான். ஏன்னா அம்மா சொல்கிறாங்க, பிள்ளைங்க சொல்லுது, அப்பா நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறோம், மனைவி சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் குடியை நிறுத்துக்கிறான். அவன் ஒரு டைமுக்கு ஒரு 250 எம்எல் அப்படி இல்லைன்னா 500 எம்எல் குடிக்கிற ஒரு ஆள், அன்னைக்கு ஒரு நாள் அவன் குடிக்காமல் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு 10 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் குடிக்காமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய லிவர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அவனுடைய சரீரத்தில் ரத்தம் இன்னும் அந்த ஆல்கஹாலில் ஊறாமல் இருக்கிறதுக்கு, அவருடைய நரம்புகள் எல்லாம் அதிகமாக டென்ஷன் ஆகாமல் அந்த குடி போதையிலிருந்து அவனை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த மதத்தினுடைய ஒழுங்குகள் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த மதத்திலே இந்த ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், எல்லாம் உள்ள சிகரெட் பிடிச்சின்னா வருவான், எல்லாம் தண்ணி அடிச்சு தள்ளாடிக்கினே உள்ளே வருவான் ஆக்சுவலாக. மதங்கள் இல்லை என்று சொன்னால் நிறைய ஒழுக்க சீர்கேடுகள் நடக்கும் ஆக்சுவலாக. திருடர்கள் திருடாமல் இருப்பதற்கு சில கோயில் அல்லது சில சர்ச்சினுடைய விழா காலங்கள், அந்த விழா காலங்களுக்கு கூட சிலர் பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க இருப்பான். ஆனால் ஒழுக்கம் மதத்தை சார்ந்தது. அந்த மதம் மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு வாசல். எனவே மதத்தை நம்ம குற்றப்படுத்துவது தவறு. அந்த மதத்திலே அதிகமான மூட நம்பிக்கையை கொண்டு வரான் பார்த்தீங்களா, அவன் தான் சனியை முடிச்சவன் ஆக்சுவலாக. சரிங்களா. ஏன்னா வலது காலை எடுத்து வச்சு வா, இடது காலை எடுத்து வச்சு வா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் மனிதர்களை ரொம்ப முட்டாளாக்குறான். மதங்களிலே இருக்கிற சில சடங்குகள் மனிதனை மூட நம்பிக்கைக்குள்ளாக அடிமைப்படுத்துகிறது. மூட நம்பிக்கைக்கு பெயரே அடிமைத்தனம் தான். மூட நம்பிக்கையிலிருந்து மதங்கள் மனிதர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த மூட நம்பிக்கையிலிருந்து கிறிஸ்துவ மதமானது மனிதர்களை வெளியே கொண்டு வருகிறது. யார் வரலாம் சர்ச்சுக்கு? எல்லாம் வரலாம். விருப்பப்பட்டவங்க சர்ச்சுக்குள்ளே போய் மெழுகுவர்த்தி ஏற்றலாம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம், இல்லை நின்றுட்டே ஜெபம் பண்ணலாம், இல்லை பெஞ்சில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். இதை ஒரு குறிப்பிட்ட மதத்தில், ஒரு இந்து மதத்தில் நீங்கள் போய் உள்ள கருவறையில் போய் நீங்கள் ஒரு கற்பூரம் ஏற்ற முடியுமா? இல்லை, வெளியே தான் ஏற்றிட்டு போகணும் ஆக்சுவலாக. இப்படி மூட நம்பிக்கையில் மதத்தினுடைய சட்டங்கள் சில மனிதர்களை தீட்டு என்று சொல்லி வெளியே வைக்கிறது. அந்த குற்றங்களுக்கு மதங்கள் காரணம் அல்ல, மனிதன் தான் காரணம். மதம் என்பது மிக மிக அவசியம் சமுதாயத்திற்கு ஆக்சுவலாக. படிக்கிற பிள்ளைங்க படிப்பு அறிவு வரலன்னா ஒரு மூட நம்பிக்கையில் போயிட்டு நான் இன்னைக்கு படிக்கலை,
ஆனால் நான் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய அறியாமை. என்ன அங்கே இருக்கிற கடவுள் வந்து என்ன கணக்கெல்லாம் போடுவாரா? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அல்ஜிப்ராலாம் போடுவாரா? இல்லை சயின்ஸ் அந்த அறிவியல் சார்ந்த எல்லா இதுவும் எழுதிடுவாரா? அந்த அது போன்ற மூட நம்பிக்கைகள் மதங்கள் கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலாக நல்வழிப்படுத்துவதற்கு மதம் அவசியம். ஆக்சுவலாக மதம் ஒரு புறத்திலே மனிதர்களை மனமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. தவறு செய்கின்ற பெண்களுக்கு கூட சில எச்சரிக்கைகளை மதம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. எனவே அந்த மதத்தின் பேரிலே சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. அந்த கடவுள் வைத்து இந்த மதத்தின் பேராலே மனிதர்களை பக்குவப்படுத்துகிறார்கள், ஒழுங்குபடுத்துகிறார்கள். சில நேரங்களிலே சில இடத்துல போலீஸுக்கு சில இடத்துல வேலை இருக்காது ஆக்சுவலா. ஏன்னா, அவன் கடவுளுக்கு பயப்படுறதுனால சில செய்ய வேண்டிய தவறுகளை செய்யாமல் இருக்கிறான். குற்றங்கள் பெருகவில்லை. ஆனால் குற்றங்கள் பெருகவில்லை என்று சொல்ல முடியாது. சில மனிதர்களுடைய வேகம், கோபம், அறியாமை, பிடிவாதம் இவைகளால் குற்றங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கும் மதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆக்சுவலா. இப்படிப்பட்ட முரட்டாட்டமான மனிதர்களை மாற்றுவதற்கு மதம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். நன்றி சார். தேங்க் யூ.